வந்து ஐயாவுடைய திருவுள்ளப்படியாக சான்றோர் மக்களுக்கு கடற்கரையிலே தவத்துக்கு ஐயா வழிவகுத்தார்கள். அந்த தவத்துக்கு என்று பெண்ணுடனே ஆணும் பிறந்த பிள்ளை தன்னோடும் கண்ணாக கட்டிலே கலரும் கிளவி வரையிலும் சூலி இளம்பிள்ளை திரண்ட மடமாது இப்படி பல வயதுடையவர்களும் வந்தார்கள். குடும்பம் குடும்பமாக, நண்பர்களாக, தனித்தனியாக எல்லா சொத்து சுகங்களையும் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு ஐயா பேரிலேயே ஒரே ஆசை, ஒரே எண்ணம் என்ற நிலையிலே வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு ஐயா வாகம்பதி என்று சொல்லக்கூடிய தலத்தை குறிப்பாக அடையாளம் சொல்லுகின்றார். மக்கள் எல்லாம் தவத்துக்கு என்று ஐயா இடத்திலே விடைபெற்று வாகம்பதிக்கு வருகிறார்கள். மண்ணுடன் மனைகள் ஆசை, மாடுடன் வீடு ஆசை, பெண்ணுடன் பொருளின் ஆசை, பூதலத்து பொன்னின் ஆசை, எண் ஆசை, எழுத்தாசை, வேசை ஆசை, இப்படிப்பட்ட 2 ஆசைகளை எல்லாம் ஒன்னுடன் நீக்கி உடையவன் பேரிலே ஆசை கொண்டு தவத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த இடத்தை வந்து பார்த்தவுடனே இது கடலுக்குள் இருக்கின்ற துவரையம்பதியினுடைய வடவாசல் நேர் அமைந்திருக்கின்ற தலம் அல்லவா, இது தவத்துக்கு உகந்த தலம்தான் என்று அந்த தவத்தை நடத்த முன்வருகிறார்கள். வருந்திட தனிமே காணும் வாவினர் பதி இதாகும். இதிலிருந்து தவம் புரிந்தால் தவத்தால் விளைகின்ற நல்ல பலன் நமக்கு சித்திக்கும் என்று கடலிலே இறங்கி கடல் பதமாடி அவர்கள் சிவ வேடம் பூண்டார்கள், தவக்கோலம் பூண்டார்கள். அப்படி அணிந்தவர் பெண்ணும் ஆணும் அன்புடன் மகிழ்ச்சி கூர்ந்து துணிந்து அவர் தங்கள் தங்கள் துயரங்கள் அறவே நீங்கி பணிந்து அவர் நாதன் தன்னை பணிவுடன் மனதிலாக்கி தணிந்து அவர் கோப வேக தகுளியை தள்ளி வாழ்ந்தார்கள். எந்த விதமான கோபம், அதாவது கோபம் நமக்கு சத்துரு. ஐயா சொல்றார், கோபம் அது உங்களுக்கு கொல்லும் வேலாயிருக்குதப்பா என்று. எனவே எக்காரணம் கொண்டும் நாம் கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது என்று துணிந்து அந்த தவத்தை மேற்கொண்டார்கள். அந்த தவத்தினுடைய நெறி என்ன? ஐயா இங்கே தவம் எப்படி செய்கிறார்கள் என்ற வாசகத்தை எல்லாம் தொடர்ந்து முறையாக ஐயா நமக்கு சொல்லி வருகின்றார். வாழ்ந்தே தவசி வாழ்வை பதியதிலே வாழ்ந்தே ஜனங்கள் சந்தோஷமாயிருக்க அந்தி சந்தி உஜ்ஜி ஆக 3 நேரம் நந்தி அருளால் நல்ல துணி துவைத்து உவரி நீர் துவைத்து உவரி நீர் தான் குடித்து உவரி நீர் தன்னில் உச்ச அன்னமே சமைத்து உச்சி ஒரு நேரம்